நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் புவியியல் பகுதியிலிருந்து மிக முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க புவியியலில் முக்கிய வினாக்களை பார்ப்போம். 1வது வினா, உப்பு படிகமாதலின் பெயர் என்ன? ஹாலோ கிளாஸ்டிக். உப்பு படிகமாதலின் பெயர் என்ன? ஹாலோ கிளாஸ்டிக். பிறைச்சந்திர வடிவ மணற்குன்றுகளின் பெயர் என்ன? பர்கான். பிறைச்சந்திர வடிவ மணற்குன்றுகளின் பெயர் என்ன? பர்கான். அடுத்து வினா, கார்பன் புகை வெளியேறும் அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 5வது இடம். கார்பன் புகை வெளியேறும் அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 5வது இடம். காற்றில் மிதக்கும் பலூனை பயன்படுத்தி படம் எடுத்தவர் யார்? பிரெஞ்சு மேப்பியலாளர்கள். காற்றில் மிதக்கும் பலூனை பயன்படுத்தி படம் எடுத்தவர் யார்? பிரெஞ்சு மேப்பியலாளர்கள். அடுத்து வினா, கடலடி பரப்பில் உள்ள தாவர சூழ்வாழிடம் பெந்தாஸ். கடலடி பரப்பில் உள்ள தாவர சூழ்வாழிடம் பெந்தாஸ். அடுத்த வினா, தேம்ஸ் நதிக்கரை சூழலில் அமைந்துள்ள மாநகரம் எது? லண்டன். தேம்ஸ் நதிக்கரை சூழலில் அமைந்துள்ள மாநகரம் எது? லண்டன். அடுத்த வினா, தொழிலக அமைவிட கோட்பாடு பெயர் என்ன? வெபர் கோட்பாடு. இந்த வினா தேர்வில் கேட்கப்பட்டது. தொழிலக அமைவிட கோட்பாடு பெயர் என்னன்னா வெபர் கோட்பாடு. சாகேல் எந்த ஆண்டு பாலைவனமானது? 1950. சாகேல்ங்கிற பகுதி எந்த ஆண்டு பாலைவனமானதுன்னா 1950. மனிதர்கள் சூழல் அறிவு முதிர்ச்சியை பெருமுயற்சியால் பெற வேண்டும் என்று கூறியவர் யார்? ஹென்றி டேவிட் தொகு. மனிதர்கள் சூழல் அறிவு முதிர்ச்சியை பெருமுயற்சியால் பெற வேண்டும் என்று கூறியவர் யார்? ஹென்றி டேவிட் தொகு. அடுத்த வினா, நைல் நதியினால் எந்த நாடு பயனடைந்து வருகின்றன? எகிப்து, சூடான் நாடுகள். நைல் நதியினால் எந்த நாடுகள் பயனடைந்து வருகின்றன? எகிப்து, சூடான் நாடுகள். அடுத்த வினா, சுத்தமான நீர் மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வகை செய்த நாடு எது? மலேசியா. சுத்தமான நீர் மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வகை செய்த நாடு எது? மலேசியா. சொட்டு நீர்ப்பாசனத்தை முழு திறனுடன் பயன்படுத்தும் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் மாகாணம் அதாவது பகுதி எது? கலிபோர்னியா. சொட்டு நீர் பாசனத்தை முழு திறனுடன் பயன்படுத்தும் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பகுதி எதுனா கலிபோர்னியா. அடுத்த வினா, இந்தியாவில் உள்ள பெரிய துறைமுகங்கள் எத்தனை? 13. இந்தியாவில் உள்ள பெரிய துறைமுகங்கள் எத்தனைனா 13. நாகரிகத்தின் முதுகெலும்பு என வர்ணிக்கப்படும் தாது எது? இரும்பு தாது. நாகரிகத்தின் முதுகெலும்பு என வர்ணிக்கப்படும் தாது எது? இரும்பு தாது. சாம்பார் ஏரி எங்குள்ளது? ராஜஸ்தான். சாம்பார் ஏரி எங்குள்ளதுன்னா ராஜஸ்தான். அடுத்தவனா, தமிழ்நாட்டில் எத்தனை விழுக்காடு நிலப்பகுதியில் காடுகள் பரவியுள்ளது? 17 விழுக்காடுகள். தமிழ்நாட்டில் 17 விழுக்காடு காடுகள் உள்ளது. குளங்கள் எந்த மாவட்டத்தில் அதிகம் உள்ளது? ராமநாதபுரம். குளங்கள் எந்த மாவட்டத்தில் அதிகம் உள்ளன? ராமநாதபுரத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் சந்தன மரங்கள் எங்கு வளர்கின்றன? வேலூர், ஜவ்வாது மலைப்பகுதியில். தமிழ்நாட்டில் சந்தன மரங்கள் எங்கு வளர்கின்றன? வேலூர், ஜவ்வாது மலைப்பகுதியில் சந்தன மரங்கள் வளர்கின்றன. 1 சென்டிமீட்டர் மண் உற்பத்தி ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்படுகின்றன? 100 ஆண்டுகள். 1 சென்டிமீட்டர் மண் உற்பத்தி ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்படுகின்றன? 100 ஆண்டுகள். மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் ஊர் எது? கொடைக்கானல். மலைகளின் அரசினாலே கொடைக்கானல். கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த மலைப்பகுதி எது? சேர்வராயன் மலை. 1500 1600 மீட்டர் உயரமுடையது. கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த மலைப்பகுதி சேர்வராயன் மலை. நண்பர்களே, நாம் இன்று புவியியல் பகுதியில் மிக முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.